வணக்கம். நான் ஏஆர்எஸ் பேசுகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஃபோட்டோ 71 வருஷங்களுக்கு முன்னாடி நாட்டிய பேரொளி பத்மினி எனக்கு அன்போடு அளித்தது. சமீபத்தில் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இந்த ஃபோட்டோ அடிக்கடி வலம் வந்து கொண்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிவிக்குமாறு ஆவலோடு கேட்டிருக்காங்க. ஞாபகத்திலிருந்து சொல்கிறேன். 1954 வருஷம் மெட்ராஸ் நேரு ஸ்டேடியத்தில் அப்போதைய பாம்பே ஃபிலிம் ஸ்டார்ஸுக்கும் மெட்ராஸ் ஸ்டார்ஸுக்கும் நடந்த ஒரு ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் மேட்ச். ஃபோட்டோவில் இருக்கிற நடிகைகள் நம்ம டீமுக்கு ஆடினவங்க. அன்றைய கிளாமர் கேர்ள்ஸ் லலிதா, பத்மினி, ராகினியை பார்க்க ஒரு பெரும் கூட்டம். தெலுங்கு பட உலகின் டாப் ஸ்டார் நாகேஸ்வர் ராவுடைய சிஷ்யர்கள், ரசிகர்கள் ஒரு பக்கம். ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் ஜெமினி கணேஷ், ராஜ் கபூரை பார்க்க ஒரு கூட்டம். அப்படின்னு நேரு ஸ்டேடியமே நிரம்பி விழுந்தது. இவங்களெல்லாம் தவிர இன்னொரு இளைஞர் கூட்டம். அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் படம், அதில் ஹீரோவாக வந்து தமிழ் பட உலகையே ஒரு கலக்க இளைஞர் ஒருத்தர். அந்த புதுமுக ஹீரோவை பார்க்கத்தான் இவங்க துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படம் பராசக்தி, அந்த ஹீரோ சிவாஜி கணேசன். அப்போல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் அதிகமாக வெளியில் காண மாட்டாங்க. ஏன்னா முற்றிலுமாக ஸ்டூடியோக்குள்ளே மட்டும்தான் ஷூட்டிங் நடக்கும். அதனால் அவங்க முழு நேரம் அங்கே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நடிகர்கள், ஹிந்தி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நேரில் பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் ஸ்டேடியத்தில் ரசிகர்கள் வந்து குழுமிட்டாங்க. மேட்சை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாம்பே டீம் ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக இருந்தது. அநேகமாக எல்லாருமே கிரிக்கெட்டில் தேர்ந்தவங்களாக தெரிஞ்சாங்க. ராஜ் கபூர், திலீப் குமார் இவங்கெல்லாம் பிரமாதமாக பேட் பண்ணி போல் பண்ணாங்க. நம்ம டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு நேர கிரிக்கெட்டர்னு ஜெமினி கணேசன் மட்டும்தான் நம்ம அப்போ சொல்ல முடியும். ரசிகர்களுக்கு முக்கியமாக நம்ம லேடி ஆர்டிஸ்ட் கிரிக்கெட்டெல்லாம் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த காலகட்டத்தில் பெண்கள் அதிகமாக கிரிக்கெட் ஆட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஸ்மிருதி மந்தானா போல் டாப் கிளாஸ் லேடி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்க்காத அந்த காலகட்டம். அன்றைக்கி நம்ம லேடி ஆர்டிஸ்ட் பேட் செய்யும் போதும் சரி, போலிங் போடும்போதும் சரி, அண்டர்ஆர்ம் போலிங் தான். ஆனால் ஜெமினி கணேசன் போலிங் போடும்போது ஒரு ஓவர் ரைட் ஆர்ம் ஸ்பின் போலிங், அடுத்த ஓவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போலிங்னு போட்டு ரசிகர்களை அசத்திட்டார். அவருக்கு ட்ராஃபி ப்ரெசென்ட் பண்ணபோது அவர், நான் ரெகுலராக கிரிக்கெட் ஆடுறவன், ஆனால் அதிகமாக ப்ராக்டிஸ் இல்லாட்டி கூட நம்ம டீமுக்கு நன்றாக ஆடிய எஸ்வி சஹஸ்ரநாமம் அவர்களுக்கு தான் இந்த ட்ராஃபி என்று சொல்லி அவருக்கு கொடுத்து விட்டார். நம்ம சந்திரபாபு இருந்தாலும் அந்த இடம் கோலாகலமாக தான் எப்போவுமே இருக்கும். அவர் ஒரு இடத்துல 2 நிமிஷம் கூட நிற்க மாட்டார். அன்றைக்கி அப்படித்தான் திடீர்னு கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருப்பார். பார்த்தா ஓடி வந்து போலர்கிட்டேருந்து பந்தை பிடுங்கி போல் பண்ணுவார். அடுத்த நிமிஷம் அம்பையராக நிற்பார். ஓட்டம்தான், நடுவில் டான்ஸ் வேறு. அப்படி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினார் பாபு. யார் ஜெயித்தாங்க, யார் தோற்றாங்க அதெல்லாம் பற்றி ரசிகர்கள் கவலைப்படவே இல்லை. நிழலாக பார்த்த அவங்களுடைய அபிமான நட்சத்திரங்களை நிஜமாக பார்த்த திருப்தியுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினாங்க. நன்றி.